இந்த கருட புராணம் என்கிற வார்த்தையை கேட்டாலே பல பேருக்கும் நடுக்கம். ஐயோ, கருட புராணம்னு சொன்னாலே அதில் மரணத்தை பற்றி, மரணத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி, நரகத்தை பற்றி எல்லாம் இருக்குமாமே, கருட புராணத்தை படித்தாலே உடனடியாக மரணம் ஏற்பட்டு விடுமாமே, இது போன்ற பலவிதமான மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. கருடன் பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறான், நான் என்னுடைய தாயை விடுவிக்க வேண்டும், அதுக்கு மேலே உமக்கு நான் வாகனமாக வேண்டும், தேவர்களுடைய அமுதத்தை நான் பூமிக்கு அழைத்து வர வேண்டும் என்று இவ்விதமான பிரார்த்தனைகளை எல்லாம் பெருமாளிடத்திலே வைக்கிறார். எம்பெருமானிடத்தில், பகவான் சிவன் நாராயணனிடத்தில் வைக்கிறார் கருடன். மரணத்தை பற்றின விஷயங்கள், நரகத்தை பற்றின விஷயங்கள் இதெல்லாம் கூட வருகின்றன. அங்கேயும் என்னவோ மற்றவர்கள் சொல்வது போல அப்படியே பயங்கரமாகலாம் ஒன்றும் இருக்காது. இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும்னு சொல்லி ரொம்ப அதை அதிகமாக வர்ணித்து பயமுறுத்துவதற்காக வந்த கிரந்தமே கிடையாது. பெரியாழ்வாரும் ஆச்சரியமா பாசுரம் பாடுகிறார். அவர் சொல்றார், சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல் என்ன சுத்தும் இருந்து 6 வினவிலும் வாய்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம். இந்த மாதிரி காலம் வருவதற்கு முன்னாடி மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து, நம்முடைய மார்பேதான் கோயில், அதுக்குள்ள பகவானை நாட்ட வேண்டும். அதாவது மனசுல பகவானை நாம் நன்கு நிலைநாட்ட வேண்டும். கருட புராணத்திலும் கூட ஒருத்தன் பாவம் பண்ணி இருந்தால் அவன் எப்படி யமனுடைய தண்டனைக்கு ஆளாகிறான், சித்திரகுப்தன் என்ன பண்ணுகிறான், யமன் என்ன பண்ணுகிறான், இதையெல்லாம் எதுக்காக சொல்லுகிறார்கள் அப்படின்னா, அதையெல்லாம் நினைத்து நாம் இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வோம் என்பதற்காகத்தான். மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜா அப்படின்னு சொல்லி நமக்கு மங்களத்தை எல்லாம் பண்ணக்கூடியது யார் என்றால் எம்பெருமான் தான், பகவான் தான் நமக்கு எல்லாம் மங்களமாக இருக்கக்கூடியவர். அந்த பகவானை நினைத்து கொண்டு பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு நாம் இருந்தால் யாரால என்ன பண்ண முடியும்? யமனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, யம தூத்தர்களாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் பிபேத்யல்பஸ்ருதாத் வேதோ மாமயம் பிரதரிஷ்யதி. பொதுவாக சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை நூலாக வேதம் கருதப்படும். ஆனால் வேதத்திலிருந்து நேரடியாக பொருள்களை தெரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும். ஆகையால் தான் இதிஹாச புராணங்கள் தேவைப்படுகின்றன. இதிஹாசங்கள் என்றால் ஸ்ரீராமாயணம், மகாபாரதம். புராணங்கள் நிறைய புராணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக 18 புராணங்கள். இவற்றை கொண்டுதான் வேதத்தினுடைய பொருளை நாம் தீர்மானம் செய்ய வேண்டும் என்று இதோ இந்த ஸ்லோகம் கூறுகிறது. இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத். வேதத்தினுடைய பொருளை இதிஹாச புராணங்களை கொண்டுதான் நாம் அறிய வேண்டும். நேரடியாக வேதத்திலிருந்தே அறிகிறேன் என்றால் அறிய முடியாது. அறியலாம், ஆனால் அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இதிஹாச புராணங்களோடு கூடவே தான் வேதத்தினுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இதிஹாச புராணங்களை படிக்காமல் வேதத்தை மட்டும் படித்தால் அப்படிப்பட்டவனை பார்த்து வேதமே பயப்படுகிறதாம். விபேதி அல்பஸ்ருதாத்து வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. இவன் என்ன தப்பான பாதைக்கு அழைத்து சென்று விடுவான், அதாவது தப்பான அர்த்தங்களை சொல்லிவிடுவான் என்று வேதமே பயப்படுமா. ஆகையால் வேதத்தினுடைய பொருளை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதிஹாச புராணங்களை படிக்க வேண்டும். அந்த இதிஹாச புராணங்களுக்குள்ளே 18 புராணங்கள்னு சொன்னேனே, அந்த 18 புராணங்களுக்குள்ளே ஒரு புராணம்தான் கருட புராணம் என்பது. இந்த கருட புராணம் என்கிற வார்த்தையை கேட்டாலே பல பேருக்கும் நடுக்கம். ஐயோ, கருட புராணம்னு சொன்னாலே அதில் மரணத்தை பற்றி, மரணத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி, நரகத்தை பற்றி எல்லாம் இருக்குமாமே, கருட புராணத்தை படித்தாலே உடனடியாக மரணம் ஏற்பட்டு விடுமாமே, இது போன்ற பலவிதமான மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. அப்படி நினைப்பதற்கு இல்லை. எல்லா புராணங்களுமே நமக்கு நன்மையை ஏற்படுத்துவதற்காகத்தான் வந்து இருக்கின்றன. அப்படி விஷ்ணு புராணமாக இருந்தாலும், கருட புராணமாக இருந்தாலும், மற்ற புராணங்களாக இருந்தாலும் எல்லாமே நம்மால படிக்கப்பட வேண்டியவைகள் தான். இது இப்பொழுது மட்டும்தான் படிக்க வேண்டும், வேற சமயங்களில் படிக்கக்கூடாது என்பது இல்லை.
கருட புராணமும் நம்மால் படிக்கப்பட வேண்டியதுதான். அதிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கருட புராணத்தில் முழுக்க முழுக்க நரகத்தை பற்றியோ மரணத்தை பற்றியோ இருக்காது. அது ஒரு சின்ன பகுதி தான் அதை பற்றி இருக்கும். மற்ற பெரிய பகுதி முழுக்க நல்ல விஷயங்களை பற்றி தான் இருக்கும். பொதுவாக ஒரு புராணம் என்று சொன்னாலே 5 விஷயங்களை பற்றி பேசும் என்று சொல்லுவார்கள். சர்கஷ்ச, பிரதிசர்கஷ்ச, வம்சா, மன்வந்தராணிச்ச, வம்சானுச்சரித்தஞ்செய்வ புராணம் பஞ்சலக்ஷணம். புராணம்னு 5 இருக்கணும். 5 விஷயங்களை பற்றி பேச வேண்டும். என்னென்ன விஷயங்கள்? முதல்ல சர்கா. சர்கான சிருஷ்டி. உலகத்தில் சிருஷ்டி என்பது எப்படி நடக்கிறது அதை பற்றி பேசி ஆக வேண்டும். பிரதிசர்கஷ்ச, பிரளயம். பிரளய காலத்தில் என்ன நடக்கும் அதை பற்றியும் பேசி ஆக வேண்டும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய வம்சங்கள், பெரிய பெரிய ராஜாக்களாக இருக்கலாம், அந்த ரிஷிகளாக இருக்கலாம், அவர்களுடைய வம்சங்களை பற்றி பேசியாக வேண்டும். மன்வந்தரங்கள் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு மனு என்று சொல்லுவார்கள். அந்த மனுக்களுடைய காலம் மன்வந்தரம்னு சொல்லுவார்கள். அந்த மன்வந்தரங்களை பற்றி பேசியாக வேண்டும். வம்சா மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரித்தம் செய்வார். அந்தந்த வம்சத்திலே தோன்றியவர்களுடைய சரித்தங்கள், அவளுடைய கதைகளையும் கூட ஒரு புராணம் என்பது பேசியாக வேண்டும். இந்த 5ஐயும் பேசினால்தான் புராணம் என்றே அழைக்கப்படும். அப்போ கருட புராணத்தில் பார்த்தாலும் பெரும்பாலான பகுதி இவற்றை பற்றி பேசக்கூடியதாகத்தான் இருக்கும். எதை பற்றி? சர்கஷ்ட, பிரதிசர்கஷ்டன்னு சொல்லி சிருஷ்டி எப்படி நடக்கிறது, பிரளயம் எப்படி நடக்கிறது, எந்தெந்த ராஜாக்கள் இருந்தார்கள், அவ என்னெல்லாம் பண்ணினார்கள், நாம் எந்தெந்த கர்மங்களை பண்ண வேண்டும், ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும், புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இவ்விதமான தர்மங்களை பற்றி பேசக்கூடியதாகத்தான் இந்த கருட புராணமும் பெரும்பாலும் இருக்கிறது. ஆகையால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாமும் தெரிந்து கொண்டு ஆக வேண்டும். பயப்பட வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை என்பதனை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே இதுக்கு ஏன் கருட புராணம்னு பேர் வந்தது, கருடனுக்கு இதில் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கதை. அதில் சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் தெரிவிக்கிறேன். அதாவது புராணங்களை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டால் அஷ்டாதச புராணானாம் கர்த்தா சத்யவதி சுதா என்று வேதவியாசர் தான் 18 புராணங்களையும் சொன்னவர் என்று சொல்லுவார்கள். அதில் அவரவர்கள் ஒவ்வொருத்தருக்கு உபதேசித்த விஷயங்களை வேதவியாசர் தெரிந்து கொண்டு புராணங்களாக இயற்றினார் என்று சொல்வதுண்டு. இந்த கருட புராணத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயமெல்லாம் பகவான் கருடனுக்கு சொன்னதாக கூறப்படுகிறது. பகவான் கருடனுக்கு சொன்னான். கருடனுக்குத்தான் சொன்னதை மறுபடியும் ருத்ரன் சிவபெருமானுக்கு சொல்கிறான். அதுக்கு மேலே இவ்விதமாக இது ஒரு பரம்பரையாக வந்து கடைசியில் சூத்த பௌராணிகர் அவர் சில ரிஷிகளுக்கு சொல்கிறார். இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது. முதல்ல பகவான் கருடனுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டது இந்த கருட புராணம் என்பது. கருடன் பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறான், நான் என்னுடைய தாயை விடுவிக்க வேண்டும். கருடனுடைய தாய்க்கு வினதான்னு பெயர். அந்த வினதா என்பவள் நாகங்களுக்கு தாசியாக இருந்தாள். நாகங்களுடைய மாதா தாய், அவளுக்கும் அந்த நாகங்களுக்கும் தாசியாக இருக்கிறாள். அவளை விடுவிக்க வேண்டும். அதுக்கு மேலே உமக்கு நான் வாகனமாக வேண்டும். தேவர்களுடைய அமுதத்தை நான் பூமிக்கு அழைத்து வர வேண்டும் என்று இவ்விதமான பிரார்த்தனைகளை எல்லாம் பெருமாளிடத்திலே வைக்கிறார். எம்பெருமானிடத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் வைக்கிறார் கருடன். அதுக்கு மேலே புராண சம்ஹிதா கர்த்தா, நான் ஒரு புராணத்தை சொன்னவனாகவும் தெரிந்து கொண்டவனாகவும் ஆக வேண்டும். புராண கர்த்தா அப்படின்னு சொன்னால் புராணத்தை செய்தவர்னு புரிஞ்சுக்கலாம். அவன் புராணத்தை செய்தவராகவும் ஆக வேண்டும்னு சொல்லி இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் வைக்க பெருமாள் அப்படியே ஆகட்டும் என்று சொல்கிறார். அதே போல தன்னுடைய தாயை விடுவித்து அமுதத்தை ஸ்வர்க்கத்திலிருந்து எடுத்து வந்து அதுக்கு மேலே தான் பகவானுக்கு வாகனமாக இருந்து கொண்டு ஒரு புராணத்தை இயற்றியவராகவும் ஆகிறார் கருடன். இதுதான் தொடக்கம். அப்போ பகவான் உபதேசிக்க கருடன் கேட்டுக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் இந்த கருட புராணத்திலே இருக்கின்றன. ஒரு கேள்வியா நிறைய கேள்விகள் கேட்கிறார், வரிசையாக கேட்டுக்கொண்டு வருகிறார். தர்மம் என்றால் என்ன, எப்படி நடக்க வேண்டும், ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும், புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாத்தையும் பற்றியும் கேட்கிறார். எல்லாத்தையும் பற்றியும் எம்பெருமான் நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறான். எல்லாம் முடிய கடைசியில் ஒரு பகுதி இருக்கு. அந்த கடைசி பகுதியில தான்
இந்த மரணத்தை பற்றின விஷயங்கள், நரகத்தை பற்றின விஷயங்கள் இதெல்லாம் கூட வருகின்றன. அங்கேயும் என்னவோ மற்றவர்கள் சொல்வது போல அப்படியே பயங்கரமாகலாம் ஒன்றும் இருக்காது. இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும்னு சொல்லி ரொம்ப அதை அதிகமாக வர்ணித்து பயமுறுத்துவதற்காக வந்த கிரந்தமே கிடையாது. பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னு வர்ணிக்கக்கூடியது தான். ஒரு மரணம் அடையக்கூடியவருக்கு நிலை எப்படி இருக்கும் அப்படின்றதையெல்லாம் வர்ணிப்பதன் மூலமாக எதை சொல்ல பார்க்கிறார்கள் என்றால், நாம் வாழ்க்கையிலே நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆழ்வார்களும் அதே விஷயத்தைத்தான் சொல்லுகிறார்கள். சோர்வினால் பொருள் வைத்ததுள் உண்டாகில் சொல்லு சொல் என்று சுத்தும் இருந்து ஆறு வினவிலும் வாய்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம். நம்முடைய கடைசி காலம் எப்படி இருக்கும்? எங்கேயாவது பொருள், எங்கேயாவது செல்வம் எல்லாம் ஒழித்து வைத்திருக்கிறாயா, எங்க இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி பிள்ளை முதலானவர்களே கேட்கிறார்களாம். அந்த மாதிரி கேட்கும் பொழுது ஒண்ணுமே பேச முடியாமல் இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே, அந்த நிலையில ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையால் முன்னாடி என்ன பண்ண வேண்டும்? மார்வம் என்பதோரு கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் புவிடவல்லார்க்கு அரவதண்டத்தில் உய்யலுமாமே. பெரியாழ்வாரும் ஆச்சரியமா பாசுரம் பாடுகிறார். அவர் சொல்றார், சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல் என்ன சுத்தும் இருந்து ஆறு வினவிலும் வாய்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம். இந்த மாதிரி காலம் வருவதற்கு முன்னாடி மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து, நம்முடைய மார்பேதான் கோயில், அதுக்குள்ள பகவானை நாட்ட வேண்டும். அதாவது மனசுல பகவானை நாம் நன்கு நிலைநாட்ட வேண்டும். மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லாருக்கு, அவனுக்கு பூக்களை சமர்ப்பிக்க வேண்டும். என்ன பூன்னு? ஆர்வம்னு சொல்ற, பக்தின்ற பூவை சமர்ப்பிக்க வேண்டும். மனசே கோயில், அதுல பகவானை நாட்ட வேண்டும். அங்க பகவானுக்கு பக்தி என்கிற பூவை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பித்தால் அரவதண்டத்தில் உய்யலுமாமே. நாம் நரகத்துக்கு போக வேண்டிய தேவை ஏற்படுமா? நரகத்துக்கு போக வேண்டிய தேவையே ஏற்படாது, தண்டனையே கிடையாது. இதைத்தான் ஆழ்வார்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது கடைசி காலத்தை பற்றின வர்ணனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக இருக்கு? அப்போ அந்த மாதிரி காலத்துல நம்மால ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய நிலை அவல நிலையாக இருக்கும். அதுக்காக முன்னாடியே நீங்கள் சரியாக தயாராக இருங்கள், தர்மத்தை எல்லாம் பண்ணிவிடுங்கள். இது சொல்றதுக்காகத்தானே. அதே போலத்தான் கருட புராணத்திலும் கூட ஒருத்தன் பாவம் பண்ணி இருந்தால் அவன் எப்படி யமனுடைய தண்டனைக்கு ஆளாகிறான், சித்திரகுப்தன் என்ன பண்ணுகிறான், யமன் என்ன பண்ணுகிறான், இதையெல்லாம் எதுக்காக சொல்லுகிறார்கள் அப்படின்னா, அதையெல்லாம் நினைத்து நாம் இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வோம் என்பதற்காகத்தான். நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன எப்படி சரி செய்து கொள்வது? ஆகையாலே அவிதமான வர்ணனங்கள் எல்லாம் இருக்கின்றன. பொதுவாக உலகத்துல சொல்ற அளவுக்கு பயங்கரமான வர்ணனைகள் அவ்வளவா கிடையாது. சின்ன பகுதி தான். அந்த பகுதியிலே ஒரு மனிதன் அவன் இறக்கும் பொழுது என்னாகிறது, இறந்த பின் எங்கே செல்கிறான், எப்படி அவனுக்கு தண்டனைகள் எல்லாம் கிடைக்கின்றன என்றதை சுருக்கமாகத்தான் தெரிவிக்கிறார். நாம் பார்த்தோமேயானால் முக்கியமாக இதனுடைய கருத்து என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் தர்மங்களையே செய்ய வேண்டும் என்பதுதான். கருட புராணத்தினுடைய முடிவில் இதை சொல்லித்தான் முடிக்கிறார். மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜா அப்படின்னு சொல்லி நமக்கு மங்களத்தை எல்லாம் பண்ணக்கூடியது யார் என்றால் எம்பெருமான் தான், பகவான் தான் நமக்கு எல்லாம் மங்களமாக இருக்கக்கூடியவன். அந்த பகவானை நினைத்து கொண்டு பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு நாம் இருந்தால் யாரால என்ன பண்ண முடியும்? யமனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, யமதூத்தர்களாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் தமர் எவ்வினையராகிலும் எங்கோனவன் தமரே என் ஒழிவதல்லால் நமந்தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர் அரவணமேல் பேராயர் காட்பட்டார் பேர் என்று பொய்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அவர் சொல்றார், பகவானுடைய பக்தர்களாக நாம் இருந்தால், நாம் ஏதாவது தெரியாமல் முன்னாடி பாவங்கள் பண்ணி இருந்தாலும் கூட அதுக்கு மேல யமன் அதை பற்றி யோசிக்க மாட்டான். தெரியாமல் முன்னாடி அவர்கள் பண்ணார்கள், அதுக்கு மேல் அவர்கள் வருந்தி மாறிவிட்டார்கள். ஆகையால் நமந்தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டின் பகவானுடைய பக்தனாக ஒருத்தன் இருந்தால் அவனை பற்றி ஆராயவே மாட்டான். அவனை பற்றி யமனும் யமனுடைய தமர்களும் ஆராயவே மாட்டார்கள். ஆகையால் முக்கியமாக நாம் பண்ண வேண்டியது என்னது அப்படின்னு கேட்டால், நாம் நல்ல பக்தனாக ஆக வேண்டும். ஐயோ பிதர்களுடைய சாபம் ஏதாவது ஏற்பட்டுடுமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவார்கள். அதை பற்றியெல்லாம் கூட கருட புராணத்தில் இருக்கு. என்ன சொல்றா தெரியுமோ? நம்முடைய பிதர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். அங்கே தெரிவிக்கப்படுகிறது,
ஆஸ்போட்டயந்தி பிதரஹா பிரநிருத்யந்தி பிதாமகாः வைஷ்ணவோ நः குலே ஜாதः சனः சந்தாரயிஷ்யதி. தந்தை பித்ருக்கள் எல்லாருமே அப்படி கை தட்டுகிறார்களாம், ஆஹா ஆஹான்னு சொல்லி. பிரநிருத்யந்தி பிதாமகாः, அந்த மூத்த பித்ருக்கள் எல்லாருமே அவர்கள் பிரநிருத்யந்தி ஆடுகிறார்களாம், நாட்டியம் ஆடுகிறார்களாம். ஏன், எப்பொழுது? எங்க குலத்தில் ஒரு வைஷ்ணவன் பிறந்திருக்கிறான், ஒரு பக்தன் பிறந்திருக்கிறார். ஒரு பக்தன் எங்க குலத்துல பிறந்துட்டா அவன் வந்தா போதும், எங்க எல்லாருக்கும் கூட நல்ல கதி கிடைச்சிடும் என்று அவர்களே கொந்தளிக்கிறார்களாம், ஆடுகிறார்களாம், பாடுகிறார்களாம். அப்போ அவர்களை ஆடுவிக்க வேண்டும், பாடுவிக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் நல்ல பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும், நாம் சரியான மார்க்கத்தில் இருக்க வேண்டும். முக்கியமான விஷயம் இதுதான். அப்போ புராணங்கள் எல்லாம் கூறுவது என்ன அப்படின்னா, சிருஷ்டி பண்ணக்கூடியவன் அதோ பகவான், பிரளயத்தில் உலகத்தை அழிக்கக்கூடியவன் அதோ எம்பெருமான். அப்படிப்பட்டவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருங்கள். அதுக்காகத்தான் கருட புராணமும் வந்திருக்கிறது. அந்த விஷயங்களில் நாம் நோக்காக இருக்க வேண்டும். இவ்வளவு தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எவ்வளவோ பேர்கள் எல்லாம் உண்டு கருட புராணத்தில். நரகங்களுடைய பேர்கள், கும்பி பாக்க முதலான பேர்கள் எவ்வளவோ கேள்விப்படுறோம் இல்லையா? அதையெல்லாம் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே போகாமல் இருக்க வேண்டும். அதுக்கான வழி என்ன? அதுவும் கருட புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதை தெரிந்து கொண்டு நாம் தெளிவாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.